ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ 3 ஆப்ஷன் வரும். இதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போது டெரகோட்டா ஜுவல்லரி ஸ்டட் ரொம்ப பேசிக்காக எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் இது செய்கிறதுக்காக ஏர் ட்ரை டெரகோட்டா கிளே எடுத்திருக்கேன். இது நம்ம பேக் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த கிளேயில் நம்ம ஜுவல்லரி பண்ணிவிட்டு இது நல்லா காஞ்சதும் நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதுலேருந்து கொஞ்சமாக கிளே எடுத்திருக்கேன். இதில் கிராக்ஸ் இருக்குது, அதனால கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக கிளே ஜுவல்லரி பண்ணும்போது அந்த கிளேயில் கிராக்ஸ் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஏர் பபிள்ஸ் இருக்கக்கூடாதுங்க. இதை கவனமாக வச்சுக்கணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை இப்போ ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணும்போது ஒரே சமமாக இருக்கிற மாதிரி நம்ம ரோல் பண்ணணும். ஒரு பக்கம் தின்னாகவும் ஒரு பக்கம் திக்காகவும் இருக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. இப்போது இதுக்கு நடுவில் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் பெயிண்ட் மார்க்கரோட மூடி யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த கேப்பால் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். டெரகோட்டா ஜுவல்லரி செய்கிறதுக்கு நிறையா டூல்ஸ் இருக்குது. ஆனால் நான் டெரகோட்டா ஜுவல்லரி சொல்லித்தரதுனால நான் பேசிக்காக உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரியான திங்ஸை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டட் நான் எந்த டிசைனும் பண்ண போகிறதில்ல, ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். இப்போது 2 ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கோம். அழகாக இருக்குது. இதில் நிறைய மேன்யூட்டாக நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம், ஆனால் நான் இன்றைக்கி எதுவும் பண்ணலை. ரொம்ப சிம்பிளாக ஒரு குட்டி குட்டியாக 2 பால்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதை இதில் அட்டாச் பண்ணிடலாம். நான் இதில் அட்டாச் பண்ணுறதுக்கு காப்பர் வயர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒருவேளை பேக் பண்ணி எடுக்கிற டெரகோட்டா கிளேனா நம்ம நிக்ரோம் வயர் தான் யூஸ் பண்ணணும். இது ஏர் ட்ரை கிளேங்கிறதுனால காப்பர் வயர் கட் பண்ணி எடுத்து அதை அட்டாச் பண்ணிக்கலாம். காப்பர் வயருக்கு பதிலாக நீங்கள் ஐபின் இருந்தது அப்படின்னா அதை கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இதை ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட்டு இதை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த குட்டி பால் ஒன்று எடுத்து அதை இதில் அட்டாச் பண்ணலாம். அது மாதிரி இந்த ஏர் ட்ரை கிளேயில் நம்ம ஜுவல்ஸ் பண்ணும்போது நம்ம சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இதை ரெடி பண்ணிவிட்டு இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ணிவிட்டு தான் அதை யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், அட்டாச் பண்ணியாச்சு. க்யூட்டாக அழகாக இருக்குது. நீங்கள் ஏர் ட்ரை டெரகோட்டா கிளே எடுத்தாலும் சரி, இல்லை ஒரிஜினல் டெரகோட்டா கிளே எடுத்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை அப்போவே நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க. அதாவது பீட்ஸாவோ அல்லது ஸ்டட்டாவோ ஏதோ ஒன்று ரெடி பண்ணி நீங்கள் காய வச்சுருங்க. டைரெக்டாக அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா அது வேஸ்ட் ஆயிரும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.